ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் சீரியல் நடிகை லட்சக்கணக்கில் பணம் கொட்டு தான் இந்த நடிகைக்கு இந்த வியாபாரம் பண்ணுறதால. ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா வாய்ப்பு தேடும் இளம் பெண்கள் சோஷியல் மீடியாவை தான் முதல்ல டார்கெட் செய்வாங்க. அதில் சீரியல் நடிகைகள் ஃபோட்டோ ஷூட்டில் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கான காரணம் இதுதான், சினிமா வாய்ப்புக்காக தான். ஸோ அப்படி சீரியல் மூலம் தற்போது பிரபலமாகியுள்ள இளம் நடிகை லட்சக்கணக்கில் காசு பார்த்து வராராம். அது எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தா, வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழிச்சிட்டு இதையே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்கிறாரு இந்த நடிகை. ஸோ என்னன்னு கேட்டால் ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் மூலம் சம்பாதிக்கிறதே தனியாக ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்பை இந்த நடிகைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த நடிகை இதில் மாதம் மாதம் பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு வராராம். சீரியலில் நடித்தா இல்லைனா சினிமாவில் வரக்கூடிய சின்ன சின்ன ரோல்ஸில் நடித்தா 50,000 60,000 1 லட்சத்துக்குள்ளே தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஏன்னா சின்ன நடிகை அப்படின்றதால. ஆனால் இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் மூலம் இவங்களை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை கட்டி இவங்களை தனி அறையில் இவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய ஆடையில் நின்று அவங்கள குஷிப்படுத்துறது மூலமாக லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே மாதம் இந்த நடிகைக்கு சம்பளம் வருது, அதாவது அதுலேருந்து பணம் வருது அப்படின்றதான் சொல்லப்படுது. ஸோ அந்த டெக்னிக்கை தான் இந்த இளம் நடிகை, இதுக்கு முன்னாடியே ஜனனி அசோக் குமார், மூத்த சீரியல் நடிகை, 34 வயது நடிகை, இவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு சில மாதங்கள் நிறைய பணம் வந்துச்சு. ஆனால் இப்போது ஜனனி அசோக் குமாருக்கு பிஸ்னஸ் ரொம்பவே டல் அடிக்குது. யாருமே பெருசாக இந்த நடிகையை பார்க்க வர்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இவரே தன்னுடைய வீடியோஸை, ஃபோட்டோ ஷூட்டை கவர்ச்சிகரமாக லீக் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் ஆனால் வியாபாரம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் டல் அடிக்குது அப்படின்றது ஜனனி அசோக் குமாரோடைய ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த நடிகைக்கு இல்லை. ஸோ அதே ஃபாலோ பண்ண இந்த நடிகை, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நடிகை, இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க இளம் நடிகை, இவங்களுடைய கவர்ச்சிக்கு தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறதால, அது இன்னும் 30 வயசை நெருங்கலை அப்படின்றத இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது இந்த நடிகை. அதனால் இந்த நடிகையோடைய மவுஸும் மார்க்கெட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவே முன்னழகை நசுங்க வைப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நசுங்க தேவையில்லை அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஆனால் அந்த கயிறை வச்சு நசுங்கி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை காட்டி அந்த சப்ஸ்கிரைபர்ஸை இன்னும் அதிகமாக உள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ உள்ளே வரவங்க சும்மா வருவாங்களா, 30,000 20,000 40,000 சொல்லி பல ஆயிரக்கணக்கான அமௌண்ட்டை அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை கட்டிட்டு வராங்க. ஸோ நடிகையும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஆடைகளை போட்டுட்டு ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபர்ஸை குஷிப்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொட்டு தான். ஸோ இந்த பிஸ்னஸை நிறைய நடிகைகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நடிகை கிரண் ரத்தோட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பூனம் பாஜோ அவங்க ஆரம்பித்தாங்க. பூனம் பாஜோவோட பிஸ்னஸ் படுஜோராக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நடிகைகள் இதை பண்ணிகிட்ருக்கிறாங்க. காம்னா ஜெத்மலானி, 40 வயசு நெருங்கிய இருக்கக்கூடிய அந்த நடிகை. அதுக்கப்புறம் சீரியல்னு பார்த்துக்கிட்டா ஜனனி அசோக் குமார் ஃபேமஸாக இந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதே நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த நடிகை சொல்கிறேன் யார் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கப்புறம் சொல்லணுமா அப்படின்றது தெரியல, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம தர்ஷா குப்தா. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் படுஜோராக போயிட்டுருக்குது. ஸோ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இமெயில் ஐடி, இப்போ உங்களுடைய ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸை இமெயில் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். என்கிட்ட டிஎம் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக பேசலாம். அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.